அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிராஃபைட்டின் அமைப்பு. இந்த கிராஃபைட், வைரம், ஃபுல்லரின், கிராஃபின், கார்பன் நானோகுழாய் இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். சரிங்களா? அதான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டாகவே இருக்கும். கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களில் ஒன்று இது இந்த கிராஃபைட். ஓகே, இப்போ இந்த கிராஃபைட் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கிராஃபைட்டோட அமைப்பு வந்து புக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த புக்கில் பாருங்கள். ஆல்ரெடி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு. இது ஒரு 2 டைமென்ஷனல். இப்போ பேப்பர் எப்பயுமே வந்துட்டு 2 டைமென்ஷன் தான். இப்போ இதுவே வந்து ஒரு பேப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் 2 டைமென்ஷன் தான் இருக்கும். ஓகே, அது மாதிரி இது ஒரு 2 டைமென்ஷனல் ஷீட்டு. இது மாதிரி நம்பர் ஆஃப் ஷீட் வந்து நிறையா இருக்கும். இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு. இது மாதிரி ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் இடையில் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கும். சரியா? வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். வாண்டர் வால்ஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாண்டர் வால்ஸ் விசை இது வந்துட்டு இருக்கும். சரி, மற்றபடி வந்துட்டு கார்பனுக்கும் கார்பனுக்கு இடைப்பட்ட அந்த நீளம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கு இடைப்பட்ட நீளம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு கிராஃபைட்டோடைய அமைப்பு. ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ பாருங்கள் கிராஃபைட்டின் அமைப்பு. இது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? இது கார்பன் புறவேற்றுமை வடிவங்கள் ஒன்று. புறவேற்றுமைன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நிறைய உருவங்கள் இருக்கும். இப்போது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறையா வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி கார்பனுக்கு நிறைய வடிவங்கள் உண்டு. அதில் ஒரு வடிவம் தான் இந்த கிராஃபைட் அப்படிங்கிறது. ஓகே, செகண்ட் பாயிண்ட். இது கார்பன் அணுக்களில் ஆனால் இருபரிமாண தட்டையான தாள் போன்ற, அதான் 2 டைமென்ஷனல். ஓகே, இது வந்துட்டு 2 டைமென்ஷனல் பேப்பர், தட்டையான தாள் போன்ற ஒரு அமைப்பாகும் இது இந்த கிராஃபைட். இப்போ காட்டணும் இல்லையா? அடுத்து கார்பன் அணுக்கள் sp2 இனக்கலப்பு. அதாவது இந்த கார்பன் அணுக்கள் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 6 மெம்பர் ரிங்கில் இருக்கும். இது மாதிரி இந்த கார்பன் அணுக்கள் sp2 இனக்கலப்பு. sp2 இனக்கலப்பு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு sp2 இனக்கலப்பு. அடுத்து இந்த கார்பனுக்கும் இடையில் பிணைப்பு நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங். அண்டு நெக்ஸ்ட் பாயிண்ட், கார்பன் தனி இணைதிறன் கூட்டில். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ கார்பனுடைய வேலன்ஸ் எல்லாம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஓகே, அந்த 4 எலக்ட்ரான்களில் 3 வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் ரெசனன்ஸாக அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த ரெசனன்ஸ் எலக்ட்ரான் தான் இந்த கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்துவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. அதுதான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. கார்பன் தன் இணைதிறன் கோட்டில் உள்ள 4 எலக்ட்ரான்களில் 3ஐ பயன்படுத்தி சிக்மா பிணைப்பு உருவாக்குகிறது. இந்த 3 வந்து என்ன ஆகும்? ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகும். மீதமுள்ள அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மீதமுள்ள ஒரு எலக்ட்ரான் பை பிணைப்பை உருவாக்கி, இந்த சிக்மா பிணைப்பு பை பிணைப்பு என்னென்னு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் 11ல். இந்த பை பிணைப்பு உருவாக்கி தாள் முழுவதும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் உள்ளடங்கா தன்மை அப்படின்னு பேர். ஓகே, அடுத்தடுத்த தாள்கள் வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசையுடன் உள்ளது. அது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே அந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதை மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ஏன் மின்சாரத்தை கடத்தக்கூடியது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பை எலக்ட்ரான் அப்படியே ரெசனன்ஸில் இருக்கும். அதனால் டு கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் எ எனது உயவு பொருளாக பயன்படுகிறது. கிரீஸாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கிரீஸ், அதுக்கு வந்து உயவு பொருள் அப்படின்னு பேர் தமிழில். அதுவாக இது பயன்படுகிறது. இதுதான் வந்துட்டு கிராஃபைட்டின் பண்புகள் அல்லது கிராஃபைட் ஸ்ட்ரக்சரோட ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்டடி வேணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வைரம் இல்லையா? வைரம் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? இட் இஸ் எ காஸ்ட்லியஸ்ட் மெட்டல் அப்படின்னு தெரியும் இல்லையா? வைரம். சரி, இந்த வைரத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். இந்த வைரம் எதனால் ஆனது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேடப் ஆஃப் கார்பன். சரியா? கார்பனால் மட்டுமே ஆனது இந்த வைரம். அந்த வைரம் வந்துட்டு ஏதோ இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதெல்லாம் ஒரு எண்ணம் கிடையாது. என்னது? இது வந்துட்டு வெறும் கார்பனால் உருவாக்கப்பட்டது. ஓகே, இந்த வைரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிகவும் கடினமான ஒரு பொருள். அடுத்து இதில் இருக்க கார்பன் அணுக்கள் பார்த்திங்கன்னா sp3 இனக்கலப்பு. அதாவது இப்போ கார்பன் அணுக்கள் இப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் 4 பிணைப்புகளை உருவாக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கார்பன் அணுவும் 4 பிணைப்புகளை இருக்கும். இந்த மாதிரி
அடுத்த கார்பன் கூட இந்த மாதிரி 4 இப்போ கார்பன் பார்த்துங்க 4 பிணைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னாலும் 1 2 3 4 இப்படி இருக்கும். அடுத்து இந்த கார்பன் பார்த்திங்கன்னா 1 2 3 4 இந்த சாரி ஆல்ரெடி இங்கே ஒரு 2 பிணைப்பு இருக்கு இல்லையா, இங்கே 2 பிணைப்பு மட்டும். சரி, அதுபோல் 4 பிணைப்புகளை உருவாக்கக்கூடியது. அதனால் இதுக்கு பேர் நான்முகி அமைப்பு அப்படின்னு உள்ளது. இந்த நான்முகி வடிவமைப்பை பெற்றுள்ளன. சரிங்களா? சரி பாருங்கள், கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம், இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் உள்ள இந்த பிணைப்பு நீளம் 1.54 ஆம்ஸ்ட்ராங். கார்பன் தன் இணைதிறன் கூட்டில் 4ஐயும் பயன்படுத்தி, இதில் கார்பன் இணைதிறன் கூட்டில் 4 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த 4 இணைதிறன் எலக்ட்ரானை பயன்படுத்தி 4 பிணைப்புகளை உருவாக்கும். அதனால தான் வந்துட்டு என்னது 4 சிக்மா பிணைப்புகளை உருவாக்கிறது. எனவே 4 வடிவமைப்பை பெற்றுள்ளன. அடுத்து பாருங்கள், இதில் வந்துட்டு நாங்கள் கிராஃபைட்டில் ஒரு தனித்த எலக்ட்ரான் இருந்துச்சு, அது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, அதனால் மின்சாரத்தை கடத்தும். ஆனால் இங்கே தனித்த எலக்ட்ரான்கள் இல்லை. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, தனித்த எலக்ட்ரான்கள் இல்லை, எனவே மின்சாரத்தை கடத்துவதில்லை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து கருவி, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினமான, சரியா, ரொம்ப டஃப்பான ஒரு மாலிகுல். அதனால் இது எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, கருவிகளை கூர்மைப்படுத்தவும், கண்ணாடிகளை வெட்டவும், துளைப்பான் செய்யவும் இது பயன்படுகிறது. இது இந்த வைரம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபுல்லரின். ஃபுல்லரின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பால் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, பால் ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது ஒரு கூண்டு வடிவம், ஒரு பால், கிரிக்கெட் பால் எடுத்துக்கிட்டோம்னா அல்லது ஃபுட்பால் எடுத்துக்கலாம். ஃபுட்பால்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே போல் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து என்னது, கார்பன் அணுக்களால் ஒரு ரவுண்ட் ஷேப்பில், ஒரு வந்து என்னது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு பேர் ஃபுல்லரின் அப்படின்னு பேர். சரி, இந்த ஃபுல்லரினில் நிறைய உண்டு. இந்த வடிவங்களை பார்த்துக்குங்க. அதாவது இந்த கார்பன் அணுக்கள் ஒரு அருங்கோண வடிவம் மற்றும் ஐங்கோண வடிவங்களாக மாறி மாறி இணைந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில், ஒரு கூண்டு வடிவத்தில் இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஃபுல்லரின் அப்படின்னு பேர். இதில் நிறைய வகைகள் உண்டு, அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லரின் இவை என்னென்ன வகைகள் உண்டு? கார்பன் 32, கார்பன் 50, கார்பன் 60, கார்பன் 70, கார்பன் 76. இதில் கார்பன் 60 வந்துட்டு இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஒன். அதை பற்றி இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க, அதாவது கார்பன் 32 என்னது, 32 கார்பன் ஆட்டம் இருக்கும். 1 2 3 4 அந்த மாதிரி 32 கார்பன் ஆட்டம் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும், ஒன்றோட ஜாயிண்ட் ஆகி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் கார்பன் 32. அடுத்து 50 கார்பன் ஆட்டம் சேர்ந்து ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். அடுத்து 60 கார்பன் ஆட்டம் சேர்ந்து அதே போல் இது மாதிரி. சரி, இது வந்து ஒரு தனித்த மூலக்கூறுகளாகும். சரியா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இவை கூண்டு வடிவ அமைப்புகளை கொண்டுள்ளன. ஒரு மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஒரு மாதிரி ஃபுட்பால் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரி, அடுத்து கார்பன் 60 மூலக்கூறு கால்பந்து வடிவ அமைப்பை கொண்டுள்ளது. அதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். சரி, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒரு நிக்நேம் இருக்குது, பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அல்லது பக்கி பால் அப்படின்னு பேர். ஏன் அந்த பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபுல்லரின் இதை வந்து கண்டுபிடிச்சார். அதனால் வந்துட்டு அவர் பேரே வச்சுட்டாங்க, ஃபுல்லரின் அப்படின்னு அவர் பேரே வச்சுட்டாங்க. சரிங்களா? பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஃபுல்லரின். ஓகே, நெக்ஸ்ட் C16. அந்த C60 எத்தனை அருங்கோண வளையமும் ஐங்கோண வளையமும் இருக்குன்னு சொன்னோம். அதாவது 6 மெம்பர் ரிங்கும் அண்டு 5 மெம்பர் ரிங்கும் இருக்குன்னு சொன்னோம். சொன்னோமா? எத்தனை அருங்கோண வளையங்கள் இருக்குன்னா 20 ஆரணு வளையங்கள். ஓகேவா? அதாவது 6 மெம்பர் ரிங் இது 20 இருக்கும். ஐங்கோண வளையங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் உள்ள கார்பன், இந்த கார்பன் இருக்கு இல்லையா, அது என்ன இனக்கலப்பு அப்படின்னா sp2 இனக்கலப்பு. ஃபஸ்ட்டு கிராஃபைட்டில் sp2 இனக்கலப்பு, வைரத்தில் sp3 இனக்கலப்பு, இங்கே ஃபுல்லரினில் மறுபடியும் sp2 இனக்கலப்பு. அடுத்து கார்பன் பிணைப்பு நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.44 ஆம்ஸ்ட்ராங். இந்த கார்பன் டபுள் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1.38 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபுல்லரினுடைய மிக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக கார்பன் நானோ குழாய், கார்பன் நானோ டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள்.
இதுதான் கார்பன் நானோ டியூபோட ஸ்ட்ரக்சர். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஷீட், ஒரு பிளைன் ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் கார்பன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த பிளைன் ஷீட்டை அப்படியே நம்ம அப்படியே ரோல் பண்ணோம்னா அப்படியே ஒரு டியூப் மாதிரி, ஒரு குழாய் மாதிரி வருமா, அந்த இதுக்கு பேர் தான் கார்பன் நானோ குழாய் அப்படின்னு பேர். ஓகே, இதனுடைய பண்புகள் பயன்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கார்பன் நானோ குழாய் இது வந்துட்டு கிராஃபைட் போன்ற குழாய் அமைப்பையும். இப்போ கிராஃபைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஷீட் இருக்கும். இது மாதிரி ஷீட் இருக்கும், ஒன்றுக்கு இடையில் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரே ஷீட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், அது அப்படியே வந்துட்டு என்னது ரொட்டேட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டியூப் ஸ்ட்ரக்சராக இருக்கும் இல்லையா, குழாய் மாதிரி இருக்கும். அதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கிராஃபைட் போன்ற குழாய் அமைப்பையும் ஃபுல்லரின் முனைகளையும், ஃபுல்லரின் எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பையும் இருக்குது. எப்படி இது நல்ல கார்பன் நானோ டியூப். அடுத்து இது எக்கை விட வலிமையானவை. எக்கு வந்துட்டு தெரியும், ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் அயான். அது வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குமோ அதை விட பயங்கர ஹார்டாக இருக்கும் இந்த என்னது கார்பன் நானோ டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மின்சாரத்தை கடத்துகின்றன. அடுத்து அதனுடைய பயன்கள் பாருங்கள். என்னது எலக்ட்ரானிக்ஸில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸ் இந்த கார்பன் நானோ டியூப். அடுத்து வினைவேக மாற்றமாக பயன்படுகிறது மற்றும் பாலிமர் பலபடிகள் செய்ய இது பயன்படுகிறது. பாலிமர்னு என்னன்னு தெரியும் இல்லையா. சரி, அடுத்து வந்துட்டு மெடிசினல் ஃபீல்டுலையும் இது கார்பன் நானோ டியூப் யூஸ் ஆகுது. அடுத்ததாக கிராஃபின். கிராஃபின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம போனதில் கார்பன் நானோ டியூப்பில் என்ன சொன்னோம், அது மாதிரி ஒரு பிளைன் ஷீட் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அது ரோல் பண்ணாமல் அதை அப்படியே பிளைன் ஷீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிராஃபின் அப்படின்னு பேர். அதான் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒற்றைத்தாள் வடிவம் உடையது. இதில் இருக்க கார்பன் அணுக்கள் sp2 இனக்கலப்புடையது. இவை தேன்கூடு போன்ற படிகமைப்பு. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது என்னது தேன்கூடு பார்த்துருக்கீங்களா, எப்படி ஓட்டையாக சின்ன சின்னதாக இருக்கும். அதை பெருசு பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த கிராஃபின். சரிங்களா, இதுதான் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா sp2 sp3 இனக்கலப்பு. இந்த இனக்கலப்பு வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுபோக மற்ற பாயிண்ட்ஸும் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.